சாலிட் ஸ்டார்ட் பண்ண பேபிஸ்க்கு முட்டை ஃபர்ஸ்ட் கொடுக்கலாமா, அதை எப்படி கொடுக்கலாம், எப்படிலாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு பேரண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நான் அதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படிலாம் அதை கொடுக்கலான்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பீடியாட்ரிஷியன்ஸ் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் இணை உணவுகள் ஸ்டார்ட் பண்ணும்போதே முட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ் இதெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்துனதுக்கு அப்புறமா முட்டை, அதுக்கப்புறமா மீன், சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ் கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சோ முட்டையை நம்ம குழந்தைக்கு 6 மந்த்ஸ் முடிஞ்சதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி எல்லாம் இது 9 மந்த்ஸ் MMR வேக்சின் போட்டுட்டு தான் போடணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அது முற்றிலும் தேவையில்லை. இப்போ நீங்க 6 மந்த்ஸ் கம்ப்ளீஷன்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். குழந்தைகள்ல உலக சுகாதார நிறுவனம் சொல்லதே அசைவர்கள் 6 மாதத்துல இருந்தே நீங்க முட்டையோ அல்லது அசைவமோ அருமையா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு வர ஆரம்பிச்சிடும் 6 மாசத்துக்கு மேல. அப்புறம் ஜிங்க்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சத்து குறைபாடு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அசைவ பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது அருமையா கிடைக்கும். AAP பீடியாட்ரிக்ஸ் அந்த ஜேர்னல் எல்லாம் வெளியிட்டு இருக்கிற ஒரு ஆராய்ச்சிகளை பொறுத்து உங்களுக்கு 6 மாசத்திலேயே முட்டை ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட சில நாடுகள்ல 50% வரைக்கும் வளர்ச்சி குறைபாடு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால உலக சுகாதார நிறுவனம் அவங்களோட கைட்லைன்ஸ்ல இருந்து 6 மாசத்துக்கு மேல தினசரி அட்லீஸ்ட் ஒரு அசைவம் சார்ந்த உணவு, முட்டையோ அசைவமோ மீனோ ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம பேபிஸ்க்கு 6th மந்த்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் பழக்கப்படுத்தி 7th மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது பெட்டரா இருக்கும். அதுவுமே ஸ்டார்டிங்ல ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்க தனித்தனியா வெள்ளைக்கரு, மஞ்சள் கருன்னு பிரிச்சு கொடுக்கணும். வேக வச்ச முட்டையோட வெள்ளைக்கருவை இந்த மாதிரி சூடான சாதத்தோட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இல்லனா துருவி கூட நீங்க சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி பாப்பாக்கு கொடுக்கலாம். எந்த மந்த்ல கொடுத்தாலும் உங்க பேபி எந்த கன்சிஸ்டன்சில சாப்பிடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி தனியா வெள்ளைக்கரு கொடுத்து அது நல்லா அவங்களுக்கு சேருதா, செட் ஆகுதா, அலர்ஜிஸ் எதுவும் இல்லையான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க மஞ்சள் கருவை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுவுமே அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் நீங்க கொடுத்து பார்க்கணும். யூஸ்வலா குழந்தைங்களுக்கு நம்ம எந்த ஃபுட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் அதை எப்படி தனியா கொடுத்து செக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் முட்டையும் ஃபர்ஸ்ட் 2 கருவுமே தனித்தனியா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் முழு முட்டையா கொடுக்கலாம். ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பாயில்டு எக்கா நம்ம கொடுக்கும்போது ஆப்வியஸா அதுல முட்டையோட ஸ்மெல் இருக்க தான் செய்யும். ஸோ நமக்குமே அது ஒமட்டுற மாதிரி இருந்தாலும் பேபிஸ்க்கு அதெல்லாம் பெருசா தெரியாது, அவங்க சாப்பிட்டுருவாங்க. ஸ்டார்டிங்ல மட்டும் அந்த மாதிரி கொடுத்துட்டு போக போக நம்ம காம்பினேஷன் ஃபுட்ல கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் வெள்ளைக்கரு, மஞ்சக்கரும் தனித்தனியா கொடுத்ததுக்கு அப்புறமா முழு முட்டையை இந்த மாதிரி ஒரு கிரேட்டர்ல சர்க்குலர் மோஷன்ல துருவி எடுத்துக்கலாம். இந்த பார்ட் 1 வீடியோல ஜஸ்ட் பேபிஸ்க்கு எக் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றதுன்னு தான் போட்டிருக்கேன். அடுத்த வர வீடியோல எப்படி டிஃபரெண்ட் ரெசிபிஸ்ல கொடுக்கலாம்னு போடுறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி துருவின முழு முட்டையை நீங்க ரெகுலரா பேபிஸ்க்கு கொடுக்குற லஞ்ச் ரெசிபிஸ், ரைஸ் ரெசிபிஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா இந்த மாதிரி மசிச்ச சாதம், அது கூட வேக வச்ச தால் ஆட் பண்ணி அது கூட நீங்க ஆட் பண்ணி பேபிஸ்க்கு கொடுக்கலாம். as per pediatric suggestion ஸ்டார்டிங்ல முட்டையை இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டிஃபரெண்ட் வெரைட்டிஸ்ல முட்டை கொடுக்கலாம். அதை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல முட்டையை பொறுத்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்புறேன். வீடியோல ஏதாவது டவுட்ஸோ இல்ல கன்ஃபியூஷனோ இருந்தா DM பண்ணுங்க. அப்படியே இன்னும் நிறைய ஹெல்தியான பேபி ஃபுட் ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.